ஹாய் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சிருக்கோம். அடுத்து வந்து வெள்ளரிக்காய் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் தான் சாப்பிட்றோம். இது என்றைக்கா ஒரு நாள் இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து என்றைக்கா ஒரு நாள் தான் வரும். ஸோ அது மாதிரி இந்த வந்து முட்டைக்கோஸ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் செஞ்சு இப்போ தான் செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்காக வந்து இது கடல் பாசி குளிர்ச்சிக்காக, அப்புறம் நொங்கு வச்சுருக்கோம். ப்ளஸ் இது வந்து பழைய சோறு தயிர் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸும் ப்ரௌன் பீன்ஸும் சுரக்காயும் போட்டு குழம்பு வச்சாச்சு. ஸோ இதுதான் மதியத்துக்கு. ஸோ இப்போ அந்த நொங்கு பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி தான் வந்து நொங்கு. இதில் பார்த்திங்கன்னா சி வைட்டமின் இருக்கும், ஏ விட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இந்த மாதிரி இரும்பு சத்து இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்பு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி இந்த சத்துக்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நொங்கில் வந்து அந்த இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, நொங்கை மட்டும் சாப்பிடக்கூடாது. அது தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, தோலில் தான் அத்தனை வந்து சத்துக்கள் இருக்குது. லைட்டாக தோற்பாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக